ஹாய் ரோக்லே, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் கிளாஸும் போயிருக்கு. அன்னைக்கு நான் பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணேன்ல, அந்த ஹேர் ஸ்டைல்லே இன்னும் கொஞ்சம் சைடில் இன்னொரு ஜடையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்புறம் இது போயிட்டுருக்கு, லாரியால்து ஹேர் ஸ்பா சொல்லி கொடுத்துருக்கேன். தியரி எடுத்திருக்கேன். நாளைக்கு ப்ராக்டிக்கல் ஏன் மேலே பண்ணுவாங்க, பார்ப்போம். வாங்க பழகலாம். நல்லா இருக்கவர்களே, டம்மி இது கொஞ்சம் முடி கொட்டிருச்சு. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்களா சரண்யா? ஹேர் ஸ்பா க்ரீம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி இருக்கும். 2 பேர்த்துக்கு தான் போட முடியும் வரவங்களே. ஒரு மீடியம் லென்த்தாக இருந்துச்சுன்னா 2 பேர்த்துக்கு தான் போட முடியும். இதுவும் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதுவும் ஓப்பன் பண்ணுங்க. வலுவலுன்ட்டு இருக்கும். சீரம் மாதிரியே தான் இருக்கும். ஹேர் சீரம் மாதிரியே தான். வாங்க வரவங்களே, ஹேர் ஸ்பா பற்றி கிளாஸ் படிக்கலாம். இது வந்து லாரியாலோட ஹேர் ஸ்பா க்ரீம். இது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் கான்சென்ட்ரேட். யாருக்கெல்லாம் டேண்ட்ரஃப் இருக்கோ ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணியும் டேண்ட்ரஃப் சரி பண்ணலாம். இப்படி ஸ்பா பண்ணிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் ஹேர் க்ரோத்தும் இருக்கும். மெயினாக நல்லா சில்கி சாஃப்டாக ஹேர் கிடைச்சிரும். ஃப்ரிஸியாக இருக்காது. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கான்சென்ட்ரேட் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வந்து பக்காவாக க்யூர் ஆயிரும். ஒரு தடவைக்கு ஒரு 80% க்யூர் ஆயிரும். வந்து பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து தியரி கிளாஸில் சரண்யாவுக்கு இதுதான் எடுத்தேன். ஸ்குவாஷ் ஆஃப்டும் இருக்குது, மேட்ரிக்ஸும் இருக்குது. லாரியாலுக்கு மட்டும்தான் இந்த கான்சென்ட்ரேட் வருது. அதனால நான் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹேர் ஸ்பாக்கு.